Daily. Taste the Daily. சென்னை வேளச்சேரியில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த கார் ஓட்டுநர் சிக்கினார். தனியார் ஷாப்பிங் மாலில் பணியாற்றும் 30 வயது பெண் ஒருவர் பணி முடிந்து வேளச்சேரி சாலையில் நடந்து சென்றுள்ளார். அப்போது அவருக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் மது போதையில் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்துவிட்டு தப்பி ஓடினார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் கிண்டியைச் சேர்ந்த வினோத் என்ற நபர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தலைநகரிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மீண்டும் நிரூபணமாகி வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கணவர், மாமியார் உள்பட 3 பேர் பாலியல் தொந்தரவு அளிப்பதாக புகார் தெரிவித்த பெண்ணையே காவல்துறையினர் மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரக்கோணத்தைச் சேர்ந்த சையது ஷமீர் என்பவருக்கும் சனா கலீம் என்பவருக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் திருமணம் நடைபெற்றது. திருமணமான 40 நாட்களிலேயே சையது ஷமீர் பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாகவும், தொழில் கூட்டாளியான 62 வயது ராஜலிங்கத்தின் ஆசைக்கு இணங்குமாறு கணவரும் மாமியார் ரஹிலா பானுவும் தன்னை சித்திரவதை செய்வதாகவும் கூறி காவல்துறை கண்காணிப்பாளரிடம் சனா கலீம் புகார் கொடுத்தார். அதனை விசாரித்த அரக்கோணம் காவல்துறை அதிகாரிகள், குடும்ப வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம், கணவர் மாமியார் சொல்படி நடந்து கொள் என்று தன்னை மிரட்டியதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் தெரிவித்தார். விடியா திமுக ஆட்சியில் பாலியல் சித்திரவதை குறித்த புகாரை பதிவு செய்யாமல் அலட்சியம் காட்டிவிட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்து விட்டதாக ஏவல் துறை நாடகமாடுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது.